அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி மூலமாக வெளியான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உள்ள இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்புகளை பார்த்தோம். அடுத்து மைனிங், பிளாஸ்டிக், ரப்பர் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர் அதில் உள்ள வேக்கன்சியை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் அல்லாத சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், அதாவது இந்த இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள அந்த வேக்கண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் மார்ச் 5லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஏப்ரல் 1 தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷன் பண்ணதை ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதை நீ என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை ரெஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு அந்த கீழே அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஏப்ரல் 5க்குள்ளே அனுப்பிச்சிடணும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3மே ஒரே ஃபார்மாலிட்டி தான். ஸோ அவங்க என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் அந்த கவரில் போட்டுடணும். அந்த இது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் போஸ்டரில் போய் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பணும் அல்லது பதிவு தபாலில் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பணும். அப்படி அனுப்பிச்ச உடனே அவங்க தராங்கள பில்லு, அந்த ரெசிப்ட்டு, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதை பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். இது மூணு இதுக்கு காமன். நம்ம பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் சொல்லியிருக்கோம், அதுக்கு 3 காமன். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த அண்ணா univ.edu.in போனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள். கெமிஸ்ட்ரிக்கு 3 வேக்கன்சி. அது ஒன்று எஸ்சிக்கு, ஒன்று எம்பிசி பிஎஸ்டிஎம்முக்கு, ஒன்று பிசிக்கு. அடுத்து தான் இங்கிலீஷுக்கு 3 வேக்கன்சி. ஒன்று எஸ்சிஏவில் உமன் பிஎஸ்டிஎம்முக்கு, ஒன்று எஸ்சிக்கு, ஒன்று எம்பிசி உமனுக்கு. இது இங்கிலீஷுக்கு. அடுத்து பாருங்கள், ஜியாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி, அது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்முக்கு. அடுத்து மேக்ஸுக்கு பாருங்கள் 10 வேக்கன்சி. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சி உமனுக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கன்சி, ஜென்ரல் உமனுக்கு ஒரு வேக்கன்சி, பிசிக்கு ஒரு வேக்கன்சி, ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி. அடுத்து பாருங்கள், ஃபிசிக்ஸுக்கு 9 வேக்கன்சி. எஸ்சி உமனுக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கன்சி, பிசி உமனுக்கு ஒரு வேக்கன்சி, பிசிக்கு ஒரு வேக்கன்சி, ஜென்ரல் டேனுக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சி பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு ஒரு வேக்கன்சி, பிசிக்கு ஒரு வேக்கன்சி. ஆக மொத்தம் 26 வேக்கன்சி இந்த இன்ஜினியரிங் அல்லாத சயின்ஸு, மேக்ஸு அதில் உள்ள பிரிவுகளில் உள்ள வேக்கன்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் காமனாக சொன்னது தான். அவங்க சம்மந்தப்பட்ட பாடங்களில் யூஜி பிஜி முடிச்சிருக்கணும், அதோட கண்டிப்பாக பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அதில் மாற்றமே இல்லை. இது உண்மை. அதே மாதிரி அப்ளை பண்ணுற ஃபீஸு 472 எஸ்சி எஸ்டிக்கு, எஸ்சிஏவுக்கு 1180 ரூபா மற்றவங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த அப்ளை பண்ணுற அட்ரஸ்ஸு ஆன்லைனில் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி அந்த ஃபில்லப் பண்ணதை பிரிண்ட் எடுத்து இதுக்கு அனுப்பணும் அட்ரஸுக்கு. ரெஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025க்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 5. அப்ளை பண்ண பிறகு அப்ளை பண்ண சொன்னல அந்த இதை என்ன பண்ணணும், நீங்கள் நம்மளுடைய ஆர்னா ரெக்ரூட்மெண்ட் செல் ஆஃபீஸ் @gmail.com அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதை மெயில் பண்ணணும். எதை மெயில் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கின ரிசிப்டை நீங்கள் மெயில் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 தான் வைப்பாங்க. என்ன 3 ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் ப்ரெசன்டேஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ.
ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ எத்தனை வரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு, அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு இது பெரிய இது இல்லை. இந்த ஃபார்மெட் வந்து நம்மளுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கான உள்ளது. ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, அதை இந்த ஃபார்மெட்டில் வாங்கி அனுப்புங்க. தென் அது மட்டும் இல்லை, நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தால் இது கீழே ஒரு பிஎஸ்டிஎம் ஃபார்ம் இருக்கும், நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீங்கள் கொண்டு போகணும். சிவி செக் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில். ஸோ மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜினியரிங்க்கு, ஒன்று வந்து இன்ஜினியரிங்லேயே வந்து பிரிண்டிங், ரப்பர் டெக்னாலஜி, அப்புறம் வந்து ஆர்க்கு உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங்க்கு. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.